அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஒருவர் அல்லாஹ் தனக்கு வழங்கிய செல்வத்தை நல்ல வழிகளில் செலவு செய்கிறார். மற்றொருவர் அல்லாஹ் தனக்கு வழங்கிய ஞானத்தை கொண்டு நல்லவிதமாக தீர்ப்பளிப்பவராகவும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராகவும் இருக்கிறார். இந்த இரண்டு விஷயங்களை தவிர வேறு எதன் மீதும் பேராசை கொள்ளக்கூடாது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 73. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேராசை கொள்ளுதல் என்பது இஸ்லாத்தின் பார்வையில் தடுக்கப்பட்ட ஓர் அம்சம் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அதே நேரத்தில் இரண்டு விஷயங்களில் பேராசை கொள்வதை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கியிருக்கிறானோ அவர் அதை நல்ல வழிகளில் செலவு செய்வதை பார்க்கும் பொழுது நமக்கும் இவ்வாறு அல்லாஹுவால் செல்வம் வழங்கப்பட்டால் நாமும் இவரை போன்று நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்யலாமே என்று பேராசை கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. மேலும் ஒருவருக்கு அல்லாஹ் நிறைவான கல்வி ஞானத்தை வழங்கியிருக்கிறான். அதை கொண்டு அவர் நல்ல விஷயங்களில் தீர்ப்பளிக்கக்கூடியவராகவும் மற்றவர்களுக்கு தான் பெற்றிருக்கக்கூடிய கல்வி ஞானத்தை கற்றுக் கொடுப்பவராகவும் இருக்கிறார். இதை பார்க்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் இவ்வாறு கல்வி ஞானத்தை நமக்கு வழங்கினால் நாமும் இவரை போன்று செயல்படலாமே என்ற பேராசை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. இதை தவிர வேறு எதற்காகவும் பேராசை கொள்ளுவதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்று மிக தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய எச்சரிக்கை இந்த ஹதீஸில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.